குட் டே மேம். டிஎன்செட் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்தாலே நமக்கு நம்பிக்கையே இருக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு பார்த்து ரியலாகவே நிறைய பேருக்கு அந்த கான்ஃபிடென்ஸே போயிட்டுக்கோங்க. கண்டிப்பாக இல்லையா? ஜூன் மாதம் வைக்க வேண்டிய எக்ஸாம் இப்போ என்ன ஆச்சு? ஃபெப்ரவரி ஆச்சு. நடுவில் யூஜிசி 3 தடவை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கு. பட் நமக்கு ட்ராக் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஏதோ ஒன்று. இப்போ நேற்று ஒரு நியூஸ் பேப்பரில் கண்டிப்பாக மார்ச்சில் எக்ஸாம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. மார்ச்சோ இல்லை ஏப்ரல்லையோ டிஎன்செட் எக்ஸாம் வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கும் சில இன்ஃபர்மேஷன் அங்கேருந்து கொடுத்தது. இங்கே ரொம்ப வேலை நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், அந்த பக்கம் நடக்கட்டும். பட் மோர் தென் 90,000 பீப்புள் பே பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்ச் ஏப்ரல் பண்ணுறதுன்றது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதையே யோசிச்சுட்டு ஒரு மாதிரி நம்ம கான்ஃபிடென்ட் லோ ஆகிட்டு இருக்கிறத விட நெக்ஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஓரளவு படிச்சிருப்போம், திரும்பியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா இவ்வளோ வெயிட்டிங்க்கு நம்ம ஏதோ ஒரு நல்ல மார்க் எடுத்தால் நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இல்லையா? நாளைக்கு ஒரு ரெஸ்யூமேல நான் ஒரு செட் குவாலிஃபைடுன்னு போட்டுட்டு ஒரு ரெஸ்யூமே எடுத்துகிட்டு போய் ஒரு யூனிவர்சிட்டியில் கொடுத்தேன்னா அதுக்குன்னு எனக்கு ஒரு ப்ரியாரிட்டி கிடைக்கும். நாளைக்கு நான் பிஹெச்டி போகும்போது எனக்கு அங்கே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் நம்ம வேலைன்னா, கண்டிப்பாக மார்ச்சோ ஏப்ரலோ எக்ஸாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எடுயம் அகாடமி எங்களுதில் இப்போ ஸ்வஸ்திக் பேட்ச்னு யூஜிசி நெட்டுக்கு ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு டிஎன்செட்டுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் சேம் சிலபஸ்னால நான் அந்த வீடியோவில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். பட் எனக்கு நிறைய பேர் நேற்று கால் பண்ணி, மேம் டிஎன்செட் ஒரு வேளை நமக்கு மார்ச் ஏப்ரலில் வந்துச்சுன்னா எப்படி மேம் நம்ம போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு கேட்டாங்க. அதுக்காகவே ஸ்பெஷலாக எங்கள் எடுயம் அகாடமியில் ஒன்லி 30 days இது சூப்பர் ஃபாஸ்ட் ரிவிஷன். ஓகேவா? இந்த 10 யூனிட்டுமே டக்குன்னு கவர் பண்ண போகிறோம். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட கூடவே கொஞ்சம் எம்சிக்யூ பிஒய்க்யூ ப்ராக்டிஸோட. ஓகேவா? அண்ட் இது லைவ் கிளாஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஏன் மேம் லைவ் கிளாஸ் கிடையாது? இதுக்கு முன்னாடியே நாங்கள் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோங்க. இதே கிராஷ் கோர்ஸ் இல்லாமல் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு ஒன்று கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, டைம் செட் ஆகாது, அவங்களுக்குன்னு ஒரு டைம், சில பேருக்கு டக்குன்னு புரியும், சில பேருக்கு அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி சம்டைம்ஸ் இன்டர்நெட் ப்ராப்ளம் வரும். ஒன்று என் பக்கம் இருக்குது, உங்கள் பக்கம் இருக்கும். எதுக்கு? டெய்லி ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு மார்னிங் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை ஆப்பில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ 30 days சண்டே மட்டும் இல்லை, மற்ற எல்லா நாளுமே உங்களுக்கு ஆப்பில் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நோட் புக் வாங்கி வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம எழுத போகிறது. ஏதோ ஒரு கைடை படிச்சுட்டு போயிட்டு 10th 12th அது வழி வேறு. பட் இப்போ படிக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் தேவை, ஒரு அனாலிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் தேவை, ஒரு ரீடிங் ஸ்கில் தேவை. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சீரியஸாக எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலையோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ படிச்சுட்டு இருந்துட்டு நடுவில் ஒரு மாதிரி போராகி விட்டுருப்போம்ல, கண்டிப்பாக நடக்கும் எல்லாருக்குமே அந்த போரிங். இட்ஸ் ஓகே. இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த 1.5 months பக்காவாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன் வேணும்னா பேப்பர் 1க்கு மட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா அதில் 10 யூனிட்டு 10 ஆஸ்பெக்ட்ஸை கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஏதோ ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன் தேவை. கண்டிப்பாக 30 daysல இந்த 10 யூனிட்டுமே எது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணி டெய்லி மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ கண்டிப்பாக அன்றைக்கி உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவோம். நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கி நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஸோ 30 daysல கண்டிப்பாக 28 daysல நம்ம அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 days நமக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். அந்த லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ நம்ம பண்ணுவோம். கிளாஸ்லேயே ஒரு மாக் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். கூடவே ஆப்பில் நாங்கள் பிஒய்க்யூ எம்சிக்யூ ப்ராக்டிஸ் அப்புறம் மார்க்லாம் இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒன்றா ஏற்றிடுவோம். ஸோ டைம் லிமிட்டோடு நீங்கள் மார்க் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா கன்சிஸ்டன்சி, ஒரு ஸ்மார்ட் ஒர்க், டைம் மேனேஜ்மெண்ட், இது 3 தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ரிவிஷன் டிஎன்செட் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ
நான் ஆப் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். இன்னொரு வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள். ஓகேவா? நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக பேப்பர் 1ல் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறது எடிஎம் அகாடமி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு